ஒருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 10வது புத்தகம் எபேசியருக்கு எழுதின நிருபம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் 24 வசனங்கள் இருக்கிறது. இந்த 24 வசனங்களில் முதல் 4 வசனங்கள் பிள்ளைகளும் பெற்றோரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். 5 முதல் 9 வசனங்களில் வேலைக்காரர்களும் எஜமானர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். 10 முதல் 20 வசனங்களில் ஒரு கிறிஸ்தவன் எவ்விதமாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 21 முதல் 24 வசனங்களில் எபேசிய மக்களுக்கு பவுலடியார் வாழ்த்து கூறுகிறார். ஆக இந்த 24 வசனங்களை நாம் இன்றைக்கு கருத்தாக படிக்க இருக்கிறோம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் சேட்டலைட் வழியாக நேரடியாகவே இந்த நற்செய்தி நீங்கள் கவனிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக், யூடியூப் வழியாகவும், பைபிள் அவர் ஆப் என்ற தொலைக்காட்சி வழியாகவும் நீங்கள் எந்த நேரத்திலும் நம்முடைய நிகழ்ச்சிகளை டவுன்லோட் செய்து அதை நீங்கள் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் ஒரு சபை என்று நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே வெறும் முதியவர்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, பிள்ளைகள் மட்டுமல்ல, எல்லாரும் சேர்ந்து தான் சபையாக நாம் இருக்கிறோம். அதே போல் ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அங்கே தாய், தகப்பன், பிள்ளைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் அப்பாவோ அம்மாவோ கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, பிள்ளைகள்லாம் விக்கிரக வழிபாடு செய்வாங்க, அல்லது அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வராமல் மனப்போக்கில் அவர்களை விட்டு விடுவார்கள். அதற்கு ஒரு காரணம், பள்ளியில் படிப்பதற்கு அவங்களுக்கு உதவி தேவை, அரசாங்கம் அவர்களை இந்துக்கள் என்று சொன்னால் அந்த உதவியை கொடுக்கும், அதனால் அவர்களை கிறிஸ்தவர்களாக நாம் பாவிப்பது கிடையாது. ஆனால் என் அன்பு சகோதரர்களே, ஒரு குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, நாம் தேவனுக்கு பிரியமான முழு குடும்பமாக இருக்க வேண்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாமல் ஏறக்குறைய ஓராண்டை பாழாக்கினார்கள். இப்போ அடுத்து வருகிற ஆண்டும் கூட கொரோனா பாதிப்பு என்று சொல்கிறார்கள். குழந்தைகளுடைய உள்ளத்தில் மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாகவே அவர்களுக்கு பள்ளியில் இருக்கிற ஆர்வம் குறைந்து விட்டது. பள்ளிக்கூடம் போகணுன்னு சொன்னால் 10ஆம் வகுப்புக்கு மேற்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு தொழில் கல்வி கற்றுக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு போய்விட்டார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளை அடித்து உதைத்து கீழ்த்தரமாக பேசி அவர்களை நல்வழிப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் ஏன் கீழ்ப்படினோம், எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களா, நல்ல துணிமணி கொடுக்குறாங்களா, மற்றவங்கள போல எனக்கு எல்லாம் செய்கிறார்களா, இல்லையே, நான் ஏன் என்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்போது சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் வேதவசனம் சொல்கிறது, அது கட்டளை. கீழ்ப்படிய வேண்டும் என்பது கட்டளை. காரணம், யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்போது உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும், உன்னுடைய காலங்கள் வாழ்க்கை பெருகி இருக்கும். இந்த கருத்தை எண்ணாகமும் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம். அதனால தான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துங்கள், அவர்கள் பெரியவர்களாகும்போது அவர்கள் இளமையிலே கற்றவைகளை விட்டு விடாதிருப்பார்கள்.
train up the child in the way he should go. When he is old, he will not depart from it. ஆகவே பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவன் முதிர் வயதாகும்போது நீங்கள் கற்றுக் கொடுத்தவைகளை விட்டு விடாதிருப்பான். ஆகவே பிள்ளைகளுக்கு என்ற ஒரு திட்டம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு துணி வாங்கி தருவது, உணவு அளிப்பது, படுக்கையை அளிப்பது, வியாதி வந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது, இதெல்லாம் கட்டாயம். கூடவே அவர்களுக்கு தெய்வ பயத்தை, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே எபேசியர் 6 அதிகாரம் 2 வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் கவனிங்கள், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அதாவது இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் முதல் 4 கட்டளைகள் மனிதன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும். பிறகு வந்த 6 கட்டளைகள் மனிதன் பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் முன்பாக என்ன செய்ய வேண்டும். அந்த கடைசி 6 கட்டளைகளில் முதலாவது கட்டளை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுதல் என்று சொன்னால் மதிப்பளித்தல் என்று பொருள் மட்டுமல்ல. அவர்களுக்கு உங்கள் கடமையை செய்ய வேண்டும். அவர்களை நீங்கள் பெரியவர்களாகும்போது பராமரிக்க வேண்டும். அவர்கள் மரிக்கும்போது அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். கனம் பண்ணுதல் என்பது குட் மார்னிங் சொல்வது மட்டுமல்ல. கனம் பண்ணுதல் என்பது பெற்றோர் வரும்போது எழுந்து நிற்பது மட்டுமல்ல. வாழ்க்கை என்ற காலத்தில் வளர வளர கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வயதான உங்களுடைய பெற்றோரை மனங்கோணாமல் அவர்களுக்கு உணவளித்து, உடையளித்து, அவர்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நல்ல அடக்கங்களை கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்நாள் பெருகும். நீங்கள் நீடித்த நாட்களாக பூமியில் இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, 4வது வசனம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிட்சை என்று சொன்னால் சாஸ்டைட்மெண்ட், போதனை என்று சொன்னால் டீச்சிங். அதாவது பிள்ளைகளை சிறிய அளவிலே அடித்து போதித்து அவர்களை வளர்க்க வேண்டும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அடியாத மாடு படியாது, 5ல் வளையாதது 50ல் வளையாது. சொல்லுது புரியுதுங்களா? 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஆக நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அவங்க உருவாகும். நீங்கள் ஆரம்பம் முதலே எப்போவும் அவர்களை அடித்து கெட்ட வார்த்தைகளை பேசி முகத்திலே குத்தி காரி உமிழ்ந்து உங்கள் சின்ன பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் பெரியவர்களாகும்போது முரடர்களாகவும் உங்கள் முகத்திலே குத்துகிறவர்களாகவும் உமிழ்கிறவர்களாகவும் நன்றி இல்லாத பிள்ளைகளாகவும் மாறிவிடுவார்கள். அதனால் என்ன சொல்கிறாரு? ப்ரோவோக் நாட் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், அவர்களை அன்பினாலே நல்வழிப்படுத்துங்கள், கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளருங்கள். வேலைக்காரர்களும் எஜமானர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால் எல்லாருமே வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, எல்லாருமே முதலாளியாகவும் இருப்பாங்க, அவங்கவுங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு முதலாளிகிட்ட ஒரு சகோதரர் போய் வேலை செய்கிறதா இருந்தால் அவர் எப்படி நடந்து கொள்ளணும்? நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்யும்போது வேலைக்காரராக தான் நடக்கணும். நீங்களும் நானும் சபையில் ஒன்று அப்படின்னு நம்ம பேசினாலும் வேலைன்னு வந்து விடும்போது உங்களுக்கு அவர் சம்பளம் கொடுக்கும்போது நீங்கள் அங்கே வேலைக்காரர் தான் இருக்கிறீங்க. அப்போது கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படியவர்களாக நாம் இருக்கணும். யூ cannot சேஞ்ச் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் த சர்ச் அட் யுவர் பிஸ்னஸ் சென்டர். சபையினுடைய செயல்களை தொழிற்கூடங்களில் நீங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் தொழிலாளியைப் போல நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எஜமானர்களாக இருந்தால் எஜமானர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறாரு, 5வது வசனம் பாருங்கள், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு கவனிங்கள், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து
மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புபவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். வேலைக்கு வச்சிருக்கும் போது அந்த வேலைக்காரர்கள் எஜமான் பார்க்கும்போது அப்படியே உழுந்து எழுந்து துடைப்பார், தூக்கி வைப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி பாசாங்கு செய்வார். அந்த எஜமான் அப்படி போன உடனே எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவர் படுத்து தூங்குவார். நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஆட்கள்லாம். உண்மையான கிறித்தவர் ஒரு தொழிலாளியாக இருக்கும்போது அந்த முதலாளி அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக கபடமற்ற மனதோடு மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். wholeheartedly we must obey like Christ obeyed his father, so also you need to obey your master. உங்கள் எஜமானர்களுக்கு உண்மையாக உத்தமமாக நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். 8வது வசனம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனசாட்சியோடு ஊழியம் செய்யுங்கள். ஒரு இடத்துல வேலையில் இருக்கீங்க, ரயில்வேல அல்லது ஒரு தொழிற்சாலையில், ஒரு போக்குவரத்து துறையில் அல்லது வீட்டில் ஒரு சின்ன வேலைக்காரியாக கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார் என்று நினைத்து வேலை செய்யணும். அப்பொழுது உங்கள் எஜமானர் உங்களை மெச்சுவார்கள். உங்களை நம்பி அவளுடைய சாவிகளை எல்லாம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த வீட்டை நீங்கள் பாதுகாக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு உண்மையுள்ளவனாக அந்த வீட்டில் இருந்ததுனால போர்த்திபார் தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கருத்தில் கொடுத்தானாம். அவன் எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாக இருந்திருப்பான் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அதுபோல உங்கள் எஜமானர்கள் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக, உங்களை பாராட்டத்தக்கதாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதாவது இந்த தொழிலாளர் வர்க்கம் எப்பவுமே முதலாளிகளை எதிர்க்கிறது, தாக்குறது, அவர்களை தவறாக பேசுவது ஒரு வழக்கம். அது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு குறை தான். த ஒர்க்கர்ஸ் ஆல்வேஸ் ஸ்பீக் ஈவில் ஆஃப் தேர் ஓனர்ஸ். அது நேச்சுரல். அது. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அந்த கலகத்தில், அந்த குழப்பத்தில், அந்த தீமையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் ஒரு பக்கமாக போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயா, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், கடவுள் மாற்றுவார், அந்த முதலாளிகளுடைய இருதயத்தை மாற்றுவார், அப்படி நீங்கள் நினைக்கணும். சில சமயங்களில் தொழிலாளர்கள் அவர்கள் வேலை செய்கிற தொழிற்சாலையை நெருப்பிட்டு கொளுத்திட்டு அவங்க கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரி நடக்குது, பத்திரிகைகள் நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வேலைக்காரனாக நீங்கள் இருந்தால் அந்த மாதிரியான காரியங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. யூ cannot be a part of evil things. ஆகவே வேலைக்காரர்களே, நீங்கள் நல் மனசாட்சியோடு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மக்களாக, உண்மையுள்ளவர்களாக உங்கள் எஜமானனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சரி, எஜமான் எப்படி நடப்பது? எஜமான் என்ன நினைக்கிறாரு? இந்த வேலை செய்கிறவெல்லாம் ஒரு மாடு ஆடு, அவனை மிதிக்கலாம், அவன் சாப்பாடே இல்லாமல் சாகடிக்கலாம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிய வருமானத்தை கொடுக்காமல் போகலாம், அவனை சுரண்டலாம், அப்படி தான் இந்த உலகம் நினைக்குது. நீங்கள் பத்திரிகை படித்தீங்கன்னா பெரும் முதலாளிகள் கோடான கோடி செல்வங்களை சேர்க்கிறாங்க. ஆனால் பாடுபட்டு உழைக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு அவங்க அதை கொடுக்கறதில்ல, சமமாக பிரித்து கொடுக்கறதில்ல. ஆனால் பைபிள் காலத்தில் எஜமானனும் வேலைக்காரனும் அன்போடு நடந்ததுனால ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த வேலைக்காரர்களுடைய தேவைகளை எல்லாம் அவங்க சந்திச்சாங்க. 9ஆம் வசனம், எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்திலே இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். வேலைக்கார பார்த்து சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ வேலை செய்வது போல வேலை செய்யணும்னு சொல்லிட்டார். இப்போ எஜமானுக்கு சொல்கிறாரு, எஜமானரே கவனியுங்கள், உங்களுக்கு மேலே ஒரு எஜமானர் இருக்கார், அவர் பரலோகத்தில் இருக்கார், அவர் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறாரு. ஆகவே வேலைக்காரன் என்ற ஒரு காரணத்துக்காக அவனை தூஷிப்பதோ, கெட்ட வார்த்தையில் பேசுவதோ, தரைக்குறவாக பேசுவதோ, கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்காமல் போவதோ, கடுஞ்சொல்லை உருவாக்குவதோ
கூடாது. மாஸ்டர்ஸ், யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சர்வன்ட்ஸ். அவாய்ட் அபியூசிங் ஆஃப் தம். அவர்களை தூஷிப்பதை விட்டுவிடுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் தான் பிற்காலத்தில் உலகத்தில் கம்யூனிச கொள்கையாக மாறியது. கடந்த 150 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் கம்யூனிசம் என்ற ஒரு கொள்கை பேசப்படுது. அந்த இடத்துல தொழிலாளி, எஜமான வர்க்கம் சேர்ந்து செயல்பட வேண்டும். கம்யூனிசம் என்று சொன்னால் பொது உடைமை, எல்லாவற்றையும் சம அளவில் பிரித்து வாழ்வது. தொழிலாளியும் நஷ்டப்படக்கூடாது, முதலாளியும் நஷ்டப்படக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு போதனையை தான் கிறிஸ்துவ நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. 10வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்போது கொரோனா காலம், முகத்தை நாம் ஒரு மாஸ்க் வச்சு மூடிக்கொள்கிறோம், கைகளை கழுவுகிறோம், வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்கிறோம், அந்த தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்கிறோம். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லா விதமான சோதனைகளை உடையதாக இருக்கிறது. எல்லா நோய்களும் நம்மை தாக்கக்கூடும். சகல விதமான பிசாசின் தந்திரங்களாலே நாம் பாதிக்கக்கூடும். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆயத்தமான மனிதனாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உலகத்தில் ரோம பேரரசன் ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைச்சான். அந்த இராணுவம் பலசாலிகளால் ஆனது. அந்த இராணுவத்துக்கு சீருடை சிவப்பு நிறத்தில் கொடுத்தாங்க. அந்த இராணுவத்தில் வேலை பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு குறைந்தது 18 கிலோமீட்டர்கள் அளவுக்கு நடந்து செல்ல வேண்டும். அது ஒரு பயிற்சியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, முதல் நூற்றாண்டில் ஒரு காமன் சோல்ஜர் அந்த ரோம பேரரசில் 112 தினார்கள் சம்பளமாக வாங்கினதாக சொல்கிறாங்க. இந்த இராணுவ வீரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தலையிலிருந்து கால் மட்டும் அவர்கள் ஆயுதங்களை அணிந்திருப்பாங்க. தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒன்றை அவர்கள் அணிந்திருப்பாங்க. தலை மேலே அடித்தாலோ, மார் மேலே அடித்தாலோ, கை மேலே வெட்டினாலோ, கால் மேலே வெட்டினாலோ, காலடியிலோ எந்தவித ஆபத்து வராத அளவுக்கு அவர்கள் போர் ஆயுதங்களை தரித்து கொண்டிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் முற்றிலுமாக அந்த போர் ஆயுதங்கள் அனைத்தும் தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும்படி வைத்து கொண்டார்கள். சிவப்பு நிறமே மற்றவர்களை மிரட்டக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ரோம சோல்ஜர்ஸினுடைய பழைய படங்கள் ஏதாவது கூகுளில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தே வேர் ரெட் கலர். அந்த இராணுவத்துக்கே அவர்கள் கொடுத்த வண்ணம் சிவப்பு வண்ணமாக இருக்கிறது. பவுலடியார் ரோம போர் வீரன் எப்படி இருக்கிறானோ அதுபோல ஒரு விசுவாசியாகிய கிறிஸ்தவம் ஆவிக்குரிய போராயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். தலை முதற்கொண்டு கால் மட்டுமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதை நாம் கவனிப்பதற்கு முன்பாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. முதலாவது, கிறிஸ்தவர்கள் இந்த தாக்கும் படை வீரர்களைப் போல, தேச விரோத சக்திகளைப் போல அல்லது இராணுவத்தைப் போல பாதுகாப்பு உடைகளை நாம் அணிவதில்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய மனதில் பாதுகாப்பாக விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அதுதான். நாம் பாக்கெட்டில் ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் அல்ல. இன் கிறிஸ்டியானிட்டி தேர் இஸ் நோ வெப்பன் டு கில் சம்மோன். நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கான போராயுதங்கள். அந்த போராயுதங்கள் என்ன பாருங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கடவுள் கொடுக்கிற சக்தி தான் நம்முடைய போராயுதமாக இருக்கான். அரண்கள் என்று சொன்னால் எரிகோ கோட்டை போன்று. எரிகோ கோட்டையை ஒரு ஈட்டியை கொண்டோ, ஒரு கடபாரியை கொண்டோ, ஒரு மண்வெட்டியை கொண்டோ, ஒரு சுத்திகளை கொண்டோ, ஒரு ஏணியை போட்டோ அந்த பெரிய கோட்டையை அவங்க வீழ்த்தலை. மாறாக அதை சுற்றி அவர்கள் நடந்து சென்று துதித்தார்கள், தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி எரிகோ கோட்டை விழுந்து விட்டது. ஆக தேவ பலத்தினாலே
நாம் போராயுதங்களை உடையவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய போராயுதங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு ராக்கெட் விட்டால் இன்னொரு ஆள் இன்னொரு ராக்கெட் விடுறான். ஒருத்தன் பெரிய கப்பலை வாங்கினா இன்னொருத்தன் எதிர்நாடு ஒரு கப்பலை வாங்குது. இவன் ஒரு விமானத்தை வாங்கினா அவன் ஒரு விமானத்தை வாங்குறான். இவன் துப்பாக்கி வாங்கினா அவனும் துப்பாக்கி வாங்குறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு இராணுவத்தை பெருக்கிட்டே போகிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் கிறிஸ்தவர்கள் அணிகிற போராயுதங்கள் அந்த மாதிரி கருவிகள் கிடையாது. மாறாக தேவனுடைய பலனாக இருக்கிறது. There is no weapon at all, but you are strong and mighty. பாருங்கள் 4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு, கவனிங்கள், பேனால் அடிக்கோடு இடுங்கள், தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இந்த போராயுதத்தை கொண்டு என்ன செய்யலாம்? 5வது வசனம் பாருங்கள், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோமே. அதாவது தேவன் கொடுக்கிற அந்த வல்லமையினால மனிதனுடைய மேட்டுமையை தகர்த்தெறிந்து மனிதனை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய வல்லமை உள்ள போராயுதங்களாக இருக்கிறது. சகோதரர்களே, 1வது நூற்றாண்டிலே வாழ்ந்த எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில், அவர்களுடைய தெருக்களில், தலைநகரத்தில் பெரிய ரோம போர் வீரர்களை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஊரே நடுங்க அவங்கள கண்டா. அந்த மனிதர்கள் அந்த ரோம போர் வீரர்களை பார்த்த அனுபவம் இருக்கிறதுனால பவுலடியார் என்ன சொல்றாரு, எப்படி அந்த இராணுவ வீரன் பயங்கரமான ஆயுதங்களை தன் மேலே மூடிக்கொண்டிருக்கிறானோ அதுபோல ஆவிக்குரிய போராயுதங்களை உங்கள் ஆத்மா மேலே போர்த்தி கொள்ளுங்கள், அதை வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது கடவுளுடைய போராயுதத்தை பெற்றவர்களாக நீங்கள் பலமுள்ளவர்களாக மாறுங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ரோம போர் வீரன் சிவப்பு நிறத்தில் உடை அணிந்திருப்பான், எல்லாமே சிவப்பு தான். அவன் ஒரு நாளைக்கெல்லாம் 18 கிலோமீட்டர் நடக்கிறான். அவனுடைய சம்பளம் எவ்வளவு, அவன் எவ்வளோ எடை உள்ள அந்த தன்னை பாதுகாக்கும் கவசங்களை அணிந்திருக்கிறான். அதுபோல ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய ஆத்துமாவில் தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் கவசத்தினாலே காக்கப்பட வேண்டும். காரணம் 11ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் ஒன்று, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி 2, தேவனுடைய சர்வாயுத வர்த்தகத்தை தரித்து கொள்ளுங்கள். 3 விஷயங்கள் இங்கே நம்ம பார்த்தோம். பிசாசு நமக்கு எப்போதும் தந்திரத்தின் கீழே நம்மை வீழ்த்துவான். ஏவாளை தந்திரத்தினாலே வீழ்த்தி கீழ்ப்படியாமைக்குள் கொண்டு வந்தான். அதனால் சாத்தானுடைய அந்த கன்னிங்னஸை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் தேவனுடைய பலமுள்ள சர்வாயுத வர்க்கமாகிய ஞானத்தாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அடுத்தது, பலமுள்ள கோலியாத்துக்கு முன்னால் நின்ற தாவீதை போல நீங்கள் எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக மாறணும். அடுத்தது, தாவீது கோலியாத்தை வீழ்த்தது போல நீங்களும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம வீட்டில் படுக்கையில் இருக்கோம், யாரோ கூப்பிட்ட உடனே முதல்ல என்னென்ன செய்கிறோம்? வேட்டி எடுத்து கட்டுறோம், ஒரு சட்டை ஒன்று போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் வெளியே வரோம். அது மாதிரி நம்முடைய ஆத்மா மேலே தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் பிசாசின் தந்திரங்களுக்கும் அவனுடைய சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் இது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த பேய் பிசாசை நம்பாதவங்க இருக்காங்க. குறிப்பாக இந்த கிறிஸ்துவ சபை, புதிய ஏற்பாட்டு சபைன்னு சொல்கிற ஆள் பரிசுத்தாவை நம்ப மாட்டார். எப்போ அவர் பரிசுத்தாவை நம்பலையோ அப்போ அசுத்தாவையும் அவர் நம்ப மாட்டார். ஆனால் வேத வசனம் சொல்லுது, பரிசுத்தாவியும் இருக்கிறார், அவர் நம்மை அபிஷேகிக்கிறார், அசுத்தாவியும் இருக்கிறது, அது நம்மை பாதிக்கிறது, நீங்கள் அதோடு போராட வேண்டும் என்று வசனம் சொல்லுது. பாருங்கள் 12வது வசனம், ஏனெனில்
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், கவனிங்கள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாமிசம், ஃப்ளஷ், இரத்தம், பிளட், அது போக அதிகாரங்கள், வல்லமைகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு உனக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நீ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எக்ஸாம் டைமில் நம்ம நல்லா ஆயத்தமாக இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் மாதிரி தான், டெஸ்ட்டு தான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே பல சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆகவே 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆகவே வெற்றி உள்ள ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, ஜெயிக்கிறவனாக இருப்பதற்கு, விசுவாசத்தில் பலமுள்ளவனாக இருப்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை உங்கள் ஆத்துமாவின் மீது அமைத்து கொள்ளுங்கள். போய் கத்தியை தீட்டுங்க அந்த மாதிரி நமக்கு சொல்லலை. மாறாக வசனத்தினாலே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பார்ப்போம். 14வது வசனத்தில் சத்தியம் என்னும் கச்சை. முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படையானது சத்தியம். ஒரு மனிதனை இடுப்பில் கட்டுற ஒரு பெல்ட் இருக்குது பாருங்க, அது அவனை எழுந்து நிற்க செய்யுது. அதனால தான் மனிதர்கள் பெல்ட் வச்சு கட்டுறாங்க இடுப்பில். அதை ஆங்கிலத்தில் கிரிட் என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நவீன ஆங்கிலத்தில் பெல்ட்னு சொல்கிறாங்க. எல்லா போர் வீரனும் தன்னுடைய இடுப்பை வலுவாக வைத்துக் கொள்கிறான். விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில் பலமுள்ளது சத்தியம். சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாயும், அடுத்தது பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். மார்க்கவசம்னா ஆங்கிலத்தில் பிரஸ்ட் பிளேட். எதிரி எவ்வளோதான் கத்தியால் வெட்டினாலோ, ஈட்டியால் குத்தினாலோ, அம்பை எரிந்தாலோ நம்முடைய நெஞ்சு தொலைக்காதபடிக்கு நம்முடைய நெஞ்சு மாதிரியே மாடலில் வெண்கலத்தால் செய்த ஒரு பாதுகாப்பு உடையை நாம் வைத்துக்கொள்கிறோம். நீங்கள் போர் வீரர்களை பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சு மேலே ஒரு நீதியின் கவசத்தை அவர்கள் வைத்திருப்பாங்களாம். இந்த நெஞ்சை பாதுகாக்கிற அந்த கவசம் எதுன்னு கேட்டால் தேவனுடைய நீதி. தட் breastplate is God's righteousness. தேவனுடைய நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுங்கள். 15வது வசனம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாகவும். எதிரி நம்முடைய காலை வெட்டி அடிச்சிடும். நம்ம கால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான் இராணுவ வீரர்கள் கால்களுக்கு மேலே இருக்க எலும்புகளுக்கு பாதுகாப்பான கருவிகளை, பூட்களை, ஏதோ ஒரு கருவியை, ஏதோ ஒன்றை அங்கே செய்து மாட்டியிருப்பாங்க. அதனால் காலில் எந்த ஆபத்தும் வராது. அவர்கள் காட்டில் நடந்தால், பாம்புகள் கடித்தால் அவர்கள் சாக மாட்டாங்க. அவருடைய காலை சாதாரண யாராலும் உடைக்க முடியாது. அது சொல்கிறாரு, சமாதானம் என்னும் சுவிசேஷம் இருக்க, அது உன்னுடைய கால்களை பாதுகாக்கும், அது உன்னை ரட்சிக்கும். இப்பொழுது 16வது வசனம், பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். கேடகம்னா உங்களுக்கு தெரியும், வட்டமாக இருக்கும், கையில் பிடிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தடுக்கும். எந்த ஈட்டி குத்தினாலும், அம்பை எரிந்தாலும், கல்லை எரிந்தாலும் தடுத்துடலாம். நம்ம உடலை அது கீழே பாதுகாக்கலாம். விசுவாசம் கேடகம் போல இருக்கான். 17வது வசனம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. தலைச்சீரானா ஆங்கிலத்தில் ஹெல்மெட். இப்போ தலை இருக்குது, தலையில் அடிபட்டால் அவ்வளோதான். அது மாதிரி தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு இருக்க, அது ஒரு தலைச்சீராவை போல இருக்கான். அப்போது கிறிஸ்தவர்கள் தீங்கு நாளில் பிசாசை எதிர்த்து நிற்கவும்,
வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராடவும் ஜெயிக்கவும் வெற்றி பெறவும் இந்த ஆயுதங்களை, ஆவிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது சத்தியம், தேவனுடைய நீதி, சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவனுடைய வசனம். இவைகளை நீங்கள் உடுத்தி கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, நல்ல வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினீர். பிள்ளைகளும் பெற்றோரும் எப்படி நடக்க வேண்டும், வேலைக்காரர்களும் எஜமானர்களும் எப்படி நடக்க வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.